சினிமா டு சிஎம் சீட். 2026 எலெக்ஷன் முடிஞ்சதும் விஜய் ஆட்சி அமைக்க நடக்கும் அரசியல் பரபரப்பை இந்த அலசல்ல பார்க்கலாம். நாளைக்கு காலையில சரியா 11 மணி தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரா விஜய் பதவி ஏற்பாரா? எல்லாரும் வெயிட் பண்ற மொமெண்ட் இதுதான். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண தேவையான மேஜிக் நம்பர் 118. இந்த நம்பரை சுத்தி தான் இப்ப மொத்த அரசியல் சதுரங்கமும் நடக்குது. தவக மாசா 107 இடங்கள் ஜெயிச்சிட்டாங்க. தனி பெரும்பான்மைக்கு இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. செம்ம பவர்ஃபுல் என்ட்ரியில. ஆனா பாருங்க, இந்த சின்ன கேப் தான் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மெகா கூட்டணி பேச்சுகளை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா காங்கிரஸ் தங்களோட 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டை கொடுக்க தவேகோட கூட்டணி பலம் கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ, சிபிஐஎம் ரெண்டுமே அஃபீஷியலா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மாபெரும் திருப்புமுனை. விசிகவும் பாசிட்டிவா பேசுறாங்க. அமமுக, ஐயுஎம்எல் சப்போர்ட்டும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுறதால கூட்டணி வேற லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. சோ இந்த மெகா கூட்டணியால 120 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற சேஃபான நம்பரை தவகை ரொம்ப ஈஸியாவே ரீச் பண்ணிட்டாங்க. 118 பேருக்கு மேல சப்போர்ட் இருக்கிறத கவர்னர் கிட்ட காட்டிட்டு ஆட்சி அமைக்க தேவையான அடுத்தடுத்த வேலைகளை விஜய் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லாம் முடிஞ்சது நினைக்கும் போதுதான் ட்விஸ்ட். திரைக்கு பின்னாடி ஒரு மாபெரும் அரசியல் ஆட்டம் ரகசியமா ஆரம்பிச்சிருக்கு. பல வருஷமா எதிரிகளா இருந்த டிஎம்கேவும் அதிமுகவும் கைகோர்த்து இப்போ பேக் சேனல்ல சீக்ரெட்டா சில பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 துருவங்களும் சேர்ந்து நடத்துற இந்த அதிகாரப்பூர்வமற்ற மீட்டிங்ஸோட நோக்கம் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையே அதிர வச்சிருக்கு. அவங்களோட ஒரே டார்கெட் என்ன தெரியுமா? எப்பாடுபட்டாது விஜய் சிஎம் ஆகிறத தடுத்து நிறுத்தணும். இதுதான் இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸ். ஆனா ஃபேக்ட்ஸ் படி பார்த்தா இந்த 2 திராவிட கட்சிகளோட ரகசிய பிளான் இன்னும் அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் ஆகல. அதனால அடுத்த சில மணி நேரங்கள் தமிழ்நாட்டுல நடக்க போறது இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு கிளைமேக்ஸ். இந்த சீக்ரெட் பிளான் ஜெயிக்குமா இல்ல விஜய் சிஎம் ஆவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நடிகர் விஜய் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரா பதவியேற்க இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. ஆனா திரைக்கு பின்னாடி சரித்திர கால எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் அவரை தடுக்க ரகசிய பிளான் போடுறதா சொல்றாங்க. வாங்க இந்த 2026 எலெக்ஷன் நம்பர்ஸை கொஞ்சம் டீப்பா அலசுவோம்.